சோம்பு போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். சட்னி நிறஞ்சது வந்து பிரியாணி இலை, கருவேப்பிலை, சோறும் வச்சாச்சு, சிக்கன் கிரேவியும் வச்சாச்சுங்க. சிக்கன் சிக்கன் கிரேவி மசாலா இருக்கா? இது ஆமாம் ஆமாம், கூட்டு வைக்கிறது. அதில் ஒரு 4 தாங்க. இந்த 65ல இன்னொன்று அதான் இது இருக்கட்டும். அதில் ஒரு 3 தாங்க. ஞாயிற்றுக்கிழமைங்க காலையிலே கறி எடுத்துகிட்டு கடற்கரைக்கு வந்துட்டேன். கடற்கரையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து டக்கு வரணும். டக்கு வந்தால் நம்ம போட்டு தள்ளி விட்டுட்டு உடனே கடலுக்கு கிளம்பிடலாங்க. இன்றைக்கி என் கூட பிறந்த தம்பி, கடைசி தம்பிக்கு பிறந்தநாள். நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அவன் பேர் அஜய். நாங்கள் எல்லோரும் தான் இன்றைக்கி மொத்தமாக போக போகிறோம். இன்றைக்கி அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சிக்கன் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி வைக்கலான்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம பேக்கு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அங்கே போட்டுக்கிட்டு ஆட்கள் எல்லாருமே தயாராக இருக்காங்க போகிறதுக்காண்டி கடலுக்குள்ள. ஒரு இன்ஜினை போட்டு தான் இந்த போட்டில் ஓடிட்டு இருக்கேன். இன்னொரு இன்ஜின் வந்து அண்ணன் போட்டில் வந்து ஒரு இன்ஜின் வேலையா, அதனால் அந்த போட்டில் கேட்டாங்க. அதனால் நாங்கள் மட்டும் ஒரு இன்ஜினில் ஓடுறோம். ஒரு இன்ஜினில் மெதுவாக தான் போகிற மாதிரி இருக்கும் கடலில். வெங்காயத்தை தொலியை எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கிடுவோம். அப்பா இது நம்மளே ரன்னிங்கில் போயிருக்கலாம்ல மச்சான். இப்படி படாத பாடுபடுது என்ன, சுண்டி இழுக்கிறனால திகி விடுது. நம்மளே போயிருக்கலாம். பயங்கரமாக தூக்கி விடுது வருங்க போட்டு. சட்டி பிடிச்சி போலையே அக்கிக்க. அங்கே மீன் எடுக்க போல வேகமாக போகிறாங்க. இந்த காத்துலையும் நாங்கள் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயங்க. பாருங்க போட்டு என்ன அளவு ஆடிட்டு இருக்கு. நாங்கள் போட்டு போகும்போதே சோறு பங்கிட்டு இருக்கோம். போட்டு ஆடுது, சட்டி கவுந்துடக்கூடாது. சட்டி கவுந்துடக்கூடாதுல்ல, அதனால பார்த்து தான் பண்ணிக்கிட்டே இருக்க பாருங்க. ஒரு இன்ச்சுனால அட்டியை தூக்குது சும்மா. கொஞ்சம் தாங்க அடி, சட்டியோட நானே கவுந்திருப்பேன். எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா நீங்கள் என் மேலே ஃபுல்லாக சோறு தான். சோறு வெந்துட்டு அந்த சோறை வடிக்கிறதுக்கு எங்களுடைய புது டெக்னாலஜி இது. இது அப்படி கவுத்தி விட்டுருணும், கெட்டிட்டு கவுத்தி விட்டுருன்னு வச்சுக்கலாம். தண்ணி அது பாட்டில் வடிஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே வேலை தான் நடக்குது. செம
செம தூரத்துக்கு வந்திருக்கோம், கம்மியான தூரம். வர ஹார்பர் மட்டும் தான் ஏதோ தெரியுது, மற்ற எதுவுமே தெரியல கரையில். சோம்பு போட்டுருவோம். கறி எது போட இன்னும் தக்காளி வேற போடணுங்க. வதங்கட்டும், வதங்கையும் போட்டுக்கிறோண்ணா. யாத்தாட்டி சட்டி தான் காணாது. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி பச்சை மிளகா போட போகிறோம். கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கறி வட்டிட்டு ஓடு போலியே தண்ணி ஊற்றினா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். இனிமேல் தான் அடி பிடிக்கும். கரையில் கூட இல்லை, கரெக்டாக சக்தி தான் காணாது. சரி, ஈரல் முதல் இருக்கும். பிடிக்காதுன்னா நிறச்சிட்டு தண்ணி வேற விடணும், மசாலா வேற விடணும், எப்படி காணும். சட்னி நிறஞ்சது வந்து பாருங்களேன், சட்டி நிறச்சாச்சு. இன்னும் இவனும் தண்ணி விடுவான்ல, இவன் தண்ணி விடுவான். நம்ம எங்கே தண்ணி விட்ட அப்படியே கட்டியாக வைக்க வேண்டியதான். அவ்வளோதான், மசாலா அப்படியே போட்டு சும்மா அப்படியே இறக்கிட வேண்டியதாக. அவ்வளோதான். கிரேவிக்கு வந்து நாங்கள் வந்து பிரியாணி இலை கருவேப்பிலை இடையில சேர்த்துருக்கோம். பறந்து போகுது. பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியது இருக்கு. ஏதாச்சும் வெங்காயத்தை குறைச்சிருக்கணுமோ? இல்லை, வெங்காயம் ஜாஸ்தி லைட் லைட்டாக போட்டுக்கணும். கரெக்டாக ஒரு இருக்கிற கூட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் மீனை பிடிச்சிட்டு கரைக்கு போய்கிட்டு இருக்கோம். எல்லாமே எல்லாமே நீங்கள் பார்க்குற எல்லாமே நல்ல சைஸ் தரத்து சாலைங்க, வல்லக்கார சாலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாலை தான் பிடிச்சி போயிட்டு இருக்கோம். அதில் வைங்க, அதில் வைங்க, ஒன்று வைங்க, அதில் சும்மா வைங்க. மறுபடியும் கடல் கிளம்பிட்டேங்க. அந்த போட்டை கரையில் விட்டுட்டு இந்த சின்ன போட்டை எடுத்துகிட்டு போகிறோம். பெரிய போட்டு கடலில் கிடக்கா, அதனால் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கோம். இப்போ தான் சமையலே பண்ணுறோம். ரிட்டன் வரும்போது நாங்கள் வந்து கரையில் வந்து சமையலே பண்ண முடியல. அநீத்தில் ஊற்றி விட்டுருவோம் கொஞ்சம். இது 1 இன்ச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இப்போ தான் சமையலே ஓடிட்டு இருக்கால.
சூப்பராக சோறும் வச்சாச்சு, சூப்பராக சிக்கன் கிரேவியும் வச்சாச்சு. சிக்கன் சுக்காண்டே சொல்லலாம், அந்தளவுக்கு சூப்பராக வச்சுருக்கோம். எல்லாமே செமையாக வந்திருக்குங்க, நல்ல வாசமாகவே இருக்குது. நாங்கள் வந்து கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் போட்டிருக்கோம். முதல் தடவையாக கடல் மேலே வச்சு இப்படி ஒரு சமையல். ஆனால் சட்டி தான் சின்னதாகிட்டு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதையே நாங்கள் சமைச்சிருக்கோம். வாங்க சோறை போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் இது சாப்பிட்ருவோம் 2 பேர் தான். அதுக்கப்புறம் அந்த பகுதியை போட்டுக்கு மறுபடியும் அள்ளி கொடுக்கணும். சோறு போட்டுருவோங்க. சுட்டு சோறு காலையிலேயே பொங்கி எடுத்தாச்சு. சோறு போட்டு கிரேவி எப்படி இருக்கான் பாருங்க, சிக்கன் கிரேவி வச்சாச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப தான் இருக்குது வச்சு ஒரு பெனஞ்சு எச்சு ஊறிட்டே இருக்கு. காலையிலேருந்து செம பசி, எப்படா சாப்பிடுவேன்னு இருந்தேன். இப்போ தான் எனக்கு சாப்பிட நேரம் கிடச்சிருக்கு. அப்படி வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. இது வீட்டு சாப்பாடு இல்லை, கடல் சாப்பாடு. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சோறு நல்லா வெந்துட்டு நல்லா இருக்கு. கட்டி தான் அல்டிமேட்டு. காற்று உரமாக இருக்கும்போது சமைச்சோம், இப்போ மிதவலை ஆகிட்டு. அப்புறம் சமைக்கவே முடிய மாட்டேன்ட்டு அப்படி காற்று அடிச்சிச்சு. இப்போ காற்று மிதல் வந்து தெண்டா போட்டு. சிக்கன்லாம் சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி எல்லாம் போட்டோம், அதான் நல்லா வாசமாக இருக்குது, நல்ல வாசம். அப்போலாம் அடித்து காற்று மாறுச்சுன்னா என்ன நம்ம வீட்டுக்கு ஆடிக்கிட்டே எடுக்கணும், அந்தளவு காற்று வரும். பீஸ் அப்படி பூ மாதிரி வந்துருக்கு. சத்தியமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. பாத்திரம் தான் சின்ன ஆகிடுது. ஏன்னா நான் 2 கிலோ கறி வாங்கிட்டு வந்தேன், 3 கிலோ தான் வாங்கணுன்னு இருந்தேன். சட்டி இதுவே காணுமோ காணாதுன்ட்டு ஒரு யோசனையிலே சரி 2 போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். இன்னும் 3 கிலோ வாங்கிட்டு வந்தேன், கண்டிப்பாக வாங்கியிருக்காரு. சூப்பரான சாப்பாடுங்க. இன்னும் அடுத்தடுத்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பாட்டு கரைக்கு போயிட்டு இருக்கேன், என் கூட யாருமே இல்லை. நல்லா சாப்பிட்டுட்டு மீனை ஏற்றிட்டு கரையை போயிட்டே இருக்குங்க. கரையில் வேலை பக்கம் ஆட்கள் இருக்காங்க. அவங்க அப்படி கரையை போகிறது எப்படி பார்ப்போம். அந்த போட்லேயும் மீன் போயிட்டு இந்த போட்லேயும் இப்போ மீன் கொண்டு போயிட்டு இருக்கேன். கிட்ட ஆயிரும். உங்களுக்கு பார்க்க பக்கமாக ஏதோ கரை தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம், ஆனால் போகும் போய்கிட்டே தான் இருப்பேன். 1 மணி நேரத்துக்கு மேலே தாராளமாக ஆயிரும். இப்போதைக்கு நான் ஒரு இன்ஜினில் ஃபுல் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கேன். லோடு இருக்கிறனால அப்படியே அமுக்கிக்கிட்டு போவோம் வட்டியை. இன்னைக்கு ஒரே நாளில் காலையிலையும் போயாச்சு. இப்போ மறுபடியும் வந்துட்டு இப்போ மணி எத்தனை மணி 12:45, 1 மணி ஆகிட்டு. ஆமாம், 1 மணிக்கு 2வது மீனையும் கொண்டு போயிட்டு இருக்கேன். நம்ம சமைச்ச சாப்பாடுலாம் அப்படியே இருக்கு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் என்னை அனுப்பி விட்றாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதே சந்தோஷமா இருக்கு. இப்போ தாங்க கரைக்கே வர்றேன். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு டைமிங். அவ்வளோ நேரம் கழிச்சு கரைக்கு நெருக்கியாச்சு. பக்கத்தில் பிடிச்சாச்சு கரையை.